அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். பல குடும்பங்களின் பல தலைமுறை கனவு நிறைவேறியிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் மொத்தமாக 20,000க்கும் மேற்பட்ட இடங்கள் ஓபிசிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சமூக நீதி வரலாற்றின் சாதனை மைல்கல் என்ற அடிப்படையில் 2021 ஜூலை 29 இன்றைய தினம் அகில இந்திய மருத்துவர் மாணவர் சேர்க்கையில் பெற்ற இடங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் 20,088 இடங்கள் பல குடும்பங்களின் தலைமுறை கனவு என சுட்டிக்காட்டியிருக்கிறார். சதிக்கு கால் முளைத்து சாதியாகி உழைக்கும் மக்களை ஒடுக்கினாலும் விதி வலியது என்றும், இதுதான் நம் தலையில் எழுதியது என சுரண்டு விடாமல் போராடி பெறும் உரிமைகளால் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் நமக்கான இடங்களை உறுதி செய்கிறோம் என முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் சமூக நீதிக்கான இந்த அரசியலையும் போராட்டத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும், நம் விரல்களை கொண்டே நம் கண்களை கொத்தும் வித்தை அறிந்தவர்கள் செய்யும் சூழ்ச்சி அரசியலை முறியடிக்க இந்நாளில் வரலாறு முக்கியத்துவத்தை உறக்கச் சொல்வோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஓபிசி இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.